கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான். அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணால் தான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். இது சனி வக்கர பலன்கள். மேஷம் முதல் மீனம் வரைக்குமான லக்னங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும், ராசிகளுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குங்கிறது இன்காமனாக சொல்லிடுறேன். ஆக்சுவலாக சொல்லும் பொழுது அடுத்த இந்த 30ஆம் தேதி ஜூன்லேருந்து நவம்பர் 15க்குள்ளே, ஸோ இந்த ஒரு 4.5 மாதத்துக்கு என்ன நடக்கிறதுங்கிறது ஒரு ராசி லக்னத்துக்கும் பார்க்கலாம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த சனி வக்கரம் பெறுகிறதே நம்மளை என்ன பண்ணிகிட்டு இருக்கு சார், ஆல்ரெடி நான் படுத்தின்னு இருக்கு, சித்திரவதை அனுப்பிச்சுட்டு இருக்கேன், எண்ணெய் சட்டியில் போட்டு வதக்கிற மாதிரி கும்பி பாக்கம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு கடகராசி நண்பர்களுக்கு அஷ்டம சனியின் தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி போட்டு படுத்தின்னு இருக்கு. அதில் வக்கரம் வேறையா வாசுதேவா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இதில் என்னென்னா பியூட்டி, இது என்ன கஷ்டப்படுறீங்களோ, இந்த சனி வக்கரம் அடைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதத்துக்கு. ஃபேமிலி பிரிகிற அளவுக்கு போவோம். அதாவது ஜாதகத்தில் 5 இடங்கள் மெயினாக உங்கள் ஜாதகம் கரெக்டாக இருந்ததுன்னா ஓப்பன் பண்ணி பார்த்துங்க. அதில் இந்த மகரம், கும்பம், மீனம், மிதுனம், துலாம் இந்த இடங்கள் ஏதாவது நல்ல கிரகம் இருந்ததுன்னா நீங்கள் தப்பிச்சிங்க. நல்ல கிரகங்கள் என்னென்ன, குரு, சுக்கிரன், புதன் இதெல்லாம் இருந்ததுன்னா ஓரளவுக்கு தப்பிச்சிரும், பெரிய பாதிப்பு கொடுக்காது. செவ்வாய், ராகு, கேத்து, சூரியன் இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக பிரச்சனை கொடுக்கும். ஸோ அது எந்தெந்த கிரகங்கள்ங்கிறது உங்கள் ஜாதகத்தில் அந்த டிகிரி வைஸ் செக் பண்ணும்போது தான் சொல்ல முடியும். அப்படின்னா நீங்கள் ஜாதகம் பார்க்கணும். ஜாதகம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் டைம் கரெக்ஷன் பண்ணிவிட்டு என்ன பண்ணால் அதுக்கு சால்வ் ஆகுங்கிற பிராயச்சித்தம் சொல்லுவேன். இல்லைன்னா எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும்னு தெரிஞ்சுக்கணுன்னாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ பேசிக்கலி கடகத்துக்கு அஷ்டமத்தில் சனி வக்கரம் பெறுகிறது. கோர்ட்டு கேஸு, வம்பு தும்பு, வழக்கு, பிரச்சனைகள், ஆக்சிடெண்ட்டு, வீட்டில் பெரியவங்க டெத்து, நெகட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். தெரியாமல் போய் லாக் ஆகிறது, நம்பி ஏமாறுறது, தெரியும் இது பிரச்சனைன்னு தெரியும் ஆனால் ஏமாறுறது, ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக பயங்கரமான அவமானங்களை சந்திக்கிறது, இதெல்லாம் பீடை தப்புன்னு தெரியும் ஆனால் அது கரெக்டுன்னு மனசுக்கு தெரியும் ஆனாலும் கேட்காது. வண்டி வாகனங்களில் பிரச்சனை, வண்டி வாகனங்களில் மெயின்டெனன்ஸு எல்லாமே டபுள் தடவை செய்கிறது, ஸ்க்ராட்சு, வெட்டுக்காயம், ரணம், இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். அதாவது அந்த சந்தோஷத்தை இழக்கிற மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். வீட்டில் பெரியவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் அப்பாவுடைய சைடில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். ரெண்டாவது பார்க்கும்பொழுது ஒருவேளை அந்த கிரகங்கள் நல்ல கிரகங்களாக இருந்ததுன்னு வைங்க, ஒருவேளை உங்களுக்கு ஜாதகத்தில் கொடுப்பின்னு என்னென்னா இருந்தது, அந்த கிரகத்துடைய வீரியம் கம்மியாக இருந்தது, அந்த சுப கிரகங்களை அந்த கனெக்ட் ஆகுது அப்படின்னா இன்சூரன்ஸ் மூலிமா பணம் வரும். ஒரு இடத்த விற்று, வீட்டை விற்று ஒரு கடனை க்ளோஸ் பண்ணுவீங்க. எதிர்பாராத சம்பந்தமே இல்லாத ஆள் அவனுடைய உயில் சொத்து உங்கள் பேரில் வரும். இவ்வளோ நாள் நீங்கள் யாருக்காக கஷ்டப்படுறீங்களோ அவங்கக்கிட்ட அவங்களுடைய உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தேவையில்லாத பாதிப்பு, ரணம், ருணம் இதெல்லாம் சரியாகும். எப்போவுமே வாழ்க்கை சண்டையிலே ஆரம்பித்து சண்டையிலே முடிகிற மாதிரி இருக்கக்கூடிய லாஸ்ட் ஒரு 2.5 வருஷம் அது ஓரளவுக்கு தீர்வு காணும். யாருமே உங்கள் மேலே நம்பிக்கையே வச்சுருக்க மாட்டாங்க. உங்களை கண்டா தெரிச்சு ஓடுவானுங்க. அவங்க அத்தனை பேரும் மறுபடியும் உங்ககிட்ட வருவாங்க. வாழ்க்கை துணையோடைய வாயிலிருந்து வரக்கூடிய பேச்சு கேட்கவே முடியாத நிலைமை இப்போ கேட்கணும்னு தோணும். குலதெய்வத்துடைய அனுகிரகமே இல்லாமல் அடிக்கடி அடிபடுறது, மண்டையில் அடிபடுறது, இந்த மாதிரி மோசமான நிலைமைகள்லேருந்து கம்ப்ளீட்டாக மாறும். எதிர்பாராத பெனிஃபிட், திடீர் அதிர்ஷ்டங்கள் நிறையா கூடி வரும்.
இது வந்து சனி ஒரு வேளை வக்கரமாக இருந்தும் உங்களுக்கு பாசிட்டிவாக ஜாதகத்தில் இருந்ததுன்னா இது நடக்கும். ஸோ என்ன பண்ணணும், ஒரு வேளை ஜாதகத்தில் நமக்கு ஒர்க் அவுட் ஆகணும், அது நல்லபடியாக செட் ஆகணும், நமக்கு பாதிப்புகள் கொடுக்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்? சிதிலம் அடைந்திருக்கக்கூடிய கோவில்கள் எங்கே இருந்தாலும் சரி, தயவுசெய்து புரிஞ்சுங்க, நான் இந்த கோவில் அந்த கோவில்லாம் சொல்லலை, எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, சுத்தமாக ஒரு 4 மாதத்தில் மினிமம் ஒரு 4 நாள் போய் கூட்டி பெருக்கிட்டு வந்தாவே பயங்கரமான மாற்றத்தை கொடுக்கும். அந்த பக்கத்தில் கூடிய அம்மன் கோவிலாக இருக்கலாம், இல்லை நிறைய பேர் பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு ஏதாவது தான தர்மம் பண்ணலாம். ரோட்டோரத்தில் உட்காந்துருப்பாங்க, ஆனால் தீய பழக்க வழக்கங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடாது. நிறைய பேர் வந்து பணம் வாங்கிட்டு போய் குடிக்க போயிடுவாங்க, அப்படி பண்ணக்கூடாது. பாட்டி தாத்தா ஒரு 70 வயசு 80 வயசு பாட்டி தாத்தா எங்கேயாவது ரோட்டில் உட்காந்துருக்காங்க, இல்லை கார்ப்பரேஷன் வேலை செய்வாங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர், அவங்களுக்கான தான தர்மங்கள் செய்யலாம். துணிமணி தானம் பண்ணலாம், உணவுக்கு பணம் கொடுக்கலாம். பணமாக கொடுக்காமல் வாங்கி கொடுத்துருங்க, அது பிரச்சனை இருக்காது, அது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். மற்றபடி இந்த சனி பெருசாக ஒன்றும் பண்ணாது. ஆன்மீகமாக வேணும்னா ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வடமாலை போட்டிங்கன்னா போதும். கடகத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரிய விமோச்சன காலம். கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் ஒரு கெட்ட விஷயத்துலேருந்து கண்டிப்பாக வெளியே வருவீங்க, தைரியமாக இருக்கலாம். அதனால் எல்லாருக்குமே இந்த சனி வக்கரம் பெறுவது நல்லதாகவே மாறட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சர்வஸ்த சம்மங்களானி அவந்த்ரோணு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.